இன்னைக்கு பார்த்தோம்னா கேரளால ஒரு சின்ன பொண்ணுங்க 17 வயசு ஆக வெயிட்டை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஃப்ரூட் டயட் மட்டுமே எடுத்து 6 மாசம் எடுத்திருக்குங்க. அந்த பொண்ணு இன்னைக்கு நம்மோட இல்லைங்க. இன்னைக்கு நியூஸா நம்ம படிக்கிறோம். இது போல நாம வெயிட்டை குறைக்கிறேன், உடலுடைய எடையை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெறும் ஃப்ரூட் டயட் மட்டும் எடுக்கிறது சரியா? விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க சிந்தனை செஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு பார்த்தோம்னா ஒபேஸை நம்ம குறைக்க தான் வேணும். ஆனா நம்ம ஹெல்த்தியா குறைக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம சிந்தனை செஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய டயட் பிளான் எப்படி இருக்கணும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க அப்படின்னாக்க, இந்த உடம்புக்கு பேலன்ஸ்டு டயட் எப்படி இருக்கணும்? புரதச்சத்து கண்டிப்பா தேவைப்படுது, கார்போஹைட்ரேட்ஸ் தேவைப்படுது, நல்ல ஃபேட் தேவைப்படுது, விட்டமின் மினரல்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே இல்லை அப்படின்னாக்க என்னவாகும்? நம்மளுடைய நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி நமக்கு வந்துடும். ஆக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் பலவீனம் ஆயிரும். ஆக நம்முடைய எலும்புக்கு கிடைக்க வேண்டிய கால்சியம் கிடைக்காம போயிடும். பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு தேவையான அதனுடைய சத்துக்கள் கிடைக்காம போயிடும். நம்முடைய செல்லுலார் டெவலப்மெண்ட் இல்லாம போயிடும். ஆக நம்முடைய வாழ்க்கையை நாம தொலைச்சிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். நாம இது போல சாப்பாடு நம்ம எடுக்க போகும்போது. அதனால மெய்ஞானிகள் சொன்ன அந்த பேலன்ஸ்டு டயட், புரதச்சத்து, கார்போஹைட்ரேட்ஸ், நல்ல ஃபேட், விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் கலந்து எடுக்கிறதா நம்மளுடைய உடம்பினுடைய ஆரோக்கியங்கிறது நாம புரிஞ்சுக்கணும். போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.